காசு கொடுப்பவன் வாங்குபவன். ஒரு 1000 பேரை கைது செய்து 6 மாசம் உள்ள போட்டால் காசு கொடுக்கவும் மாட்டான், வாங்கவும் மாட்டான். நல்ல அரசியல் உருவாகிவிடும், நல்ல ஆட்சி மலர்ந்துவிடும். காசு கொடுத்தால் சனம் வாங்காது. கேரளாவில் அதிமுக போய் 2 தொகுதியில் போட்டிட்டுச்சு. அப்ப அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க. மக்கள் என்ன சாங்க தெரியுமா? கட்டை விளக்க மாதிரி செருப்பு எடுத்து விரட்டி விரட்டி அடிச்சு உன் நாட்டை நாசமாக்குறது மாதிரி என் நாட்டை நாசமாக்க போறியான்னு அடிச்சாங்க. அந்த நிலை இந்த நாட்டில், மான தமிழ் மக்கள் வாழ்கிற நாட்டில் நடக்கணும். காசு கொடுத்தால் கையை பிடித்து கொண்டு இங்க வாடா, இந்த காசு எதுரா? கரும்பு வெட்ட போனியாடா? களை எடுக்க போனியா? களை எடுக்க போனியாடா? மாடு பிச்சினியா? மாடு மேய்ச்சியா? பால் பிச்சியா? பால் கறந்தியா? தயிர் கிடந்தியா? மோர் வித்தியா? நெய் வித்தியா? வெண்ணெய் வித்தியாடா? என் வெண்ணெய் இது அப்புறம் அந்த காசு. களை எடுக்க போனியா? இல்ல என்ன பண்ண? இல்ல காட்டுமல் வெட்ட போனியா?